வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். இஸ்ரேல் ஈரான் போரின் எதிரொலி. மசகு எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட மாற்றம். உலக சந்தையில் எரிபொருட்களின் விலைகளில் வீழ்ச்சி. அர்ச்சுனா எம்பியின் பதவி தொடர்பில் நீதிமன்றம் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசு சேவையில் 30,000 புதிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அனைத்து ஆட்சேர்ப்புகளும் போட்டித் தேர்வுகள் மூலம் நடாத்தப்படும் என்று அமைச்சு அறிவித்துள்ளது. பொது நிர்வாக சேவை, திட்டமிடல் சேவை மற்றும் அறிவியல் சேவை உள்ளிட்ட பல்வேறு பணியாளர்கள் மட்ட பணிகளுக்கு தகுதியானவர்கள் நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். மேலும் முகாமைத்துவ உதவியாளர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் போன்ற அத்தியாவசிய வெற்றிடங்களும் நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆட்சேர்ப்புகளும் போட்டித் தேர்வுகள் மூலம் நடாத்தப்படும். 7 ஆண்டுகளில் பெரிய அளவிலான பொதுத்துறை ஆட்சேர்ப்பாக இந்த நடவடிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதலுக்கு மத்தியில் கடந்த சில நாட்களாக சர்வதேச சந்தையில் அதிகரித்து வந்த எண்ணெய் விலை இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன்படி உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 66.19 அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 66.21 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை அடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.66 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்தோடு சில நாட்களாக சர்வதேச சந்தையில் அதிகரித்து வந்த எண்ணெய் விலை இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ள நிலையில் தங்க விலையிலும் சிறிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அந்த வகையில் சர்வதேசத்தில் தங்கத்தின் விலையும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இலங்கையை பொறுத்தவரையில் நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்க விலை 1000 ரூபாயால் குறைந்துள்ளது. இதன்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2,68,000 ரூபாயாகவும், 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2,46,000 ரூபாவாகவும், 18 கேரட் தங்க பவுன் ஒன்று 2,00,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 33,500 ரூபாவாகவும், 22 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 30,750 ரூபாயாகவும், 18 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 25,125 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய கிழக்கு மோதல்கள் முடிவுக்கு வந்த கையோடு எரிபொருட்களின் விலைகள் உலக சந்தையில் வீழ்ச்சியுற தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வான் தடைகள் மற்றும் கடல் வழி பாதைகள் விதிக்கப்பட்ட தடைகள் நீக்கப்பட்டதால் ஸ்தம்பித்திருந்த சர்வதேச வர்த்தகம் வளமைக்கு திரும்பியுள்ளதாலேயே இவற்றின் விலைகளும் குறைந்துள்ளன. இதன் பிரகாரம் ஒரு பீப்பா பிரெண்ட் மசகு எண்ணெய் சுமார் 2% குறைந்துள்ளது. இதன்படி ஒரு பீப்பா பிரெண்ட் மசகு எண்ணெயின் தற்போதைய விலை 67.13 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் ஒரு குறுகிய கடல் வழியான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூட தீர்மானித்ததால் உலக சந்தையில் எரிபொருள் விலை நேற்று முன்தினம் அதிகரித்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பாக வழக்கு ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷல ஹேரத்தினால் அர்ச்சுனாவின் பதவியை ரத்து செய்ய உதவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்றைய தினம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இதன்போதே குறித்த வழக்கை ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் யாழ் செம்மணியில் இடம்பெற்ற அணையா விளக்கு இறுதி நாள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி நிம்மதியாக இருப்பது குறித்து சிந்தித்து வருவதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.